புசியானது வந்து சொல்கிறது கிட்டத்தட்ட புசியானது ஒரு சசிகலா. பொதுவெளியில் இருக்க எல்லாருக்குமே அங்கே என்ன நடக்குதுங்கிற உண்மை நிலை புரியும் போது விஜய் அவர்களுக்கு மட்டும் புரியலையா சார்? இப்போ கமல்ஹாசன் வந்து அரசியல் கட்சி தொடங்குது எதனால் நீங்கள் நினைக்கிறீங்க? எதனால்? விஸ்வரூபம் படம் பிரச்சனை வருது, அதுக்கப்புறம் ஜெயலலிதான்ற பிம்பம் கீழே விழுந்த பிறகு தான் அவர் வந்து இந்த அதிமுக எதிர்த்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கணுன்ற எண்ணமே வருது. ஆனால் பிரச்சனைன்னு கேட்டால் நான் வெளிநாட்டுக்கே போயிடுறேன்னு சொன்னவர். இது விஸ்வரூபம் படம் பிரச்சனை கேட்டால் நான் வந்து இங்கே நாட்டை விட்டே போகிறேன்னு சொன்னவர். ரெண்டாவது படம் எடுக்கும்போது கேட்டால் அமைச்சர்கள் பண்ணக்கூடிய ஊழலை வந்து தட்டி கேட்டு அவங்கள கொலை பண்ணுற மாதிரி தான் காட்சிகள் வைக்கப்பட்டது. இந்தியன் 2ல் நான் சொல்கிறேன். அது எந்த ஆட்சியில் ஆரம்பிச்சது? எந்த ஆட்சியில்? எடப்பாடி ஆட்சியில். இப்போ ஏன் அந்த படத்தை வந்து இன்னும் டிலே ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அரசு காட்சி அமைப்புகள் மாற்றப்படுது. ஏன்னா இப்போ நடக்குது திமுக ஆட்சி. லாஜிக்காக அடி வாங்குது. நீங்கள் 90ல் வந்த படம், அப்போ இந்தியன் தாத்தாவுக்கு கிட்டத்தட்ட 70-75 வயசு, 70ன்னு வச்சுப்போம். இப்போ எவ்வளோ வயசு இருக்கணும்? 25 வருஷம் ஆச்சு. நீங்கள் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது சார். ஜெயலலிதா ஒரு நடிகை. இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, நீங்கள் ஒரு நடிகராக இருந்துங்க, இல்லை ஒரு சாதாரணமாக இருந்துங்க, உங்கள் வீட்டில் எத்தனை சப்பல் இருக்கும்? அந்த புடவைகள், செருப்புகள், வாட்சுகள், இதையெல்லாம் படம் எடுத்து காமிச்சு பிரம்மாண்டமாக காட்டினாங்க சார். நீங்கள் அவ்வளோ எளிதாக நீங்கள் கடந்து போயிடாதீங்க. நான் சொல்கிறேன், அது தாண்டி சொன்னாங்க. பலவிதமான ஆபாச கேசட்டுகள் இருந்ததுன்னு சொன்னாங்க. சொன்னது யார் தெரியுங்களா? எடுத்து வேணா ரெஃபர் பண்ணி பார்த்துங்க. எதுக்கு இதை சொல்கிறது தெரியுங்களா? இப்படியெல்லாம் வந்து ஒரு கலங்கப்படுத்துனாங்க விஜய். அது மாத்திரம் இப்போ நான் கேட்குற சவுக்கு சங்கம் சொன்னான், உதயநிதி அவர் வந்து நிவேதா பெத்ராஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடியில் வீடு வாங்கி கொடுத்தாரு. சொல்லி என்ன ஆதாரம் இருக்குது? விஜயகாந்த் வந்து ராதிகாவை இணைச்சி பேசுகிறாங்க. அப்போ விஜயகாந்த் வந்து பார்த்தோன்னா நல்லா பீக்கில் இருக்கார், நடிகராக தான் இருக்கார், அரசியல் கட்சி தலைவரெல்லாம் வரவே இல்லை. ராதா ரவி வந்து என்ன செய்யணும் கேட்டால் ஒரு உரிமையில் என்ன செய்யணும் கேட்டால் மச்சான்னு சொல்லிட்டார். யாரை சொல்லிட்டாரு? பொதுவெளியில் விஜயகாந்தை மச்சான். அடுத்த நிமிஷம் பலார்னு வச்சு தவடையில். இது மாதிரியான வதந்திகள் வரும்போது முற்றுப்புள்ளி இங்கே வைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் பண்ணணும். இப்போ குடும்பத்தில் வந்து கிட்டத்தட்ட விலகி இருக்கிறார் விஜய். இது உண்மை. கொஞ்சம் விலகி இருக்கிறாரு, பிரிஞ்சிடல. உடனே வந்து என்ன கேட்டால் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்ட்டான். நேற்று 2 பேர் பேசுகிறான்னு கேட்டால் விவாகரத்து நோட்டீஸ் அடுத்த வாரம் அனுப்புகிறாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது முற்றிலுமாக அவங்க பிரிஞ்சுட்டாங்க, அவங்க தனியாக வந்து அவங்க சங்கீதம் வந்து டைவர்ஸே பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கலாம். அதெல்லாம் நடக்காது. உதயநிதி அவர்கள் மகன் இன்பநிதி ஒரு பிள்ளையோட நிற்கிற மாதிரி ஒரு போட்டோ போட்டு பண்ணாங்க. இங்கே அரசியலில் எல்லாம் நடக்கும். இது என்ன அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? தேவுடுன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக சிவபார்வதி திருமணம் பண்ணுறதுக்கு போனார். தேவுடு யார்? என் டி ராமாராவ். செருப்படி வாங்கினார் என் டி ராமாராவ். தெரியுமா? அது இந்த காட்சி பார்த்தீங்களா? தூர்தர்ஷனில் காமிச்சாங்க, வேறு எங்கேயும் காட்டல. இன்னும் பல திரிஷாக்கள் வருவாங்க, என்ன பண்ணுவீங்க? ஆனால் எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவசம். நீங்கள் வந்து நீங்கள் கவசத்தை சார் கர்ணனுக்கு எப்போது வந்து மரணம் வருது? வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும் சார். குடும்பத்தில் இருக்க தன் பிள்ளைங்களை விட, மனைவியை விட, அப்பா அம்மாவை விட அந்த நபர் மேலே தான் ஏன் சொல்கிறேன் கேளுங்க. புரியுது. புசியானது வந்து சொல்கிறது கிட்டத்தட்ட புசியானது ஒரு சசிகலா. யாருக்கு? ஜெயலலிதாவுக்கு சசிகலா இல்லையா? அந்த மாதிரி தான் இப்போ இருக்கிறாரு. இதுதான் உண்மையான. இப்போ அங்கே ஒரு கிட்டத்தட்ட எல்லாரையும் வந்து எல்லாருக்கும் பொதுவாக இருக்க பொதுவெளியில் இருக்க எல்லாருக்குமே அங்கே என்ன நடக்குதுங்கிற உண்மை நிலை புரியும் போது விஜய் அவர்களுக்கு மட்டும் புரியலையா சார்? நான் ஒன்று சொல்கிறேன் சார். இப்போது இங்கே நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். இங்கே அரசியல் கட்சி தொடங்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் ஒன்று இருக்குது, ஒரு உள்நோக்கம் ஒன்று இருக்குது. இப்போ எம்ஜிஆர் வந்து அரசியல் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஏற்கனவே இருக்கிறார். அங்கே வந்து கலைஞரோட ஒரு முரண்பாடு வருது. அவர் ஏதோ கணக்கு கேட்குறாரு, தூக்கி போடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு அரசியல் கட்சியாக உருவாகிறார். இது ஒன்று. இப்போ கமல்ஹாசன் வந்து அரசியல் கட்சி தொடங்குது எதனால் நீங்கள் நினைக்கிறீங்க? எதனால்? விஸ்வரூபம் படம் பிரச்சனை வருது. பிரச்சனை வந்தது, அதுலேருந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதான்ற பிம்பம் கீழே விழுந்த பிறகு தான் அவர் வந்து இந்த அதிமுக எதிர்த்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கணுன்ற எண்ணமே வருது. ஆனால் பிரச்சனைன்னு கேட்டால் நான் வெளிநாட்டுக்கே போயிடுறேன்னு சொன்னவர். இது விஸ்வரூபம் படம் பிரச்சனை கேட்டால் நான் வந்து இங்கே நாட்டை விட்டே போகிறேன்னு சொன்னவர். நாட்டை விட்டே போகிறேன்னு சொன்னவர் எப்படி அரசியல் கட்சி தொடங்குறாருன்னு கேட்டால் அங்கே முரண்பாடு, ஏடிஎம்கேவோட முரண்பாட்டை வந்து கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கேட்டால் நம்ம ஒரு அரசியல் கட்சி நம்ம தொடங்கி நம்ம இயக்கமாக நடத்தணுன்ற வருது. அப்போ வந்து ரொம்ப இழப்பில் இருக்கிற நல்ல ஆரம்ப கட்டத்தில் அவர் அரசியல் கட்சி தொடங்கும் போது பிரச்சாரங்கள் பண்ணும்போது டிஎம்கேக்கு எகென்ஸ்டாக தான் பிரச்சாரங்கள் பண்ணி அதுதான் நீங்கள் சொல்ல விடுங்க. நான் சொல்கிறேன், அதிமுக எடுத்து தான் ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாரு. அதிமுகவை வந்து ஒரு பொருட்டாக கூட அவர் பேச விரும்பலை அப்படின்னு அரசியல் பண்ணுறது இல்லை. நீங்கள் ஜெயலலிதா இறந்த பிறகு தான் சொல்கிறேன். இறந்த பிறகு அதிமுக தான் வந்து இன்னும் சொல்லப்போனால் இன்னும் நீங்கள் டீப்பாக சொல்கிறேன். இந்த விக்ரம் நம்ம இந்தியன் 2 படமே வந்து பார்த்தீங்கன்னா
முதல் கட்டமாக கேட்டால் அந்த படம் இந்தியன் 1 வந்து எதுனா சாதாரண அரசு அதிகாரிகள் செய்யக்கூடிய ஊழலை தான் வந்து மைய வச்சு தான் பணம் எடுத்தது. அதை கொள்வார் எல்லாரையும், அரசு சாதாரண அதிகாரிகள் லஞ்சம் ஊழல். ரெண்டாவது படம் எடுக்கும்போது கேட்டால் அமைச்சர்கள் பண்ணக்கூடிய ஊழலை வந்து தட்டி கேட்டு அவங்கள கொலை பண்ணுற மாதிரி தான் காட்சிகள் வைக்கப்பட்டது. இந்தியன் 2ல் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஆமாம். அது எந்த ஆட்சியில் ஆரம்பிச்சது? எந்த ஆட்சியில்? எடப்பாடி ஆட்சியில். அப்போ அமைச்சர்கள்லாம் எடப்பாடி வந்து அரசு. அப்போது காலப்போக்கில் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சில பின்னடைவுகள் ஏற்படுது. ஒரு கிரேன் கீழே விழுங்கும்போது அதை வச்சுன்னு கேட்டால் வழக்குகள் வரும்போது கேட்டால் அந்த பின்னடைவு ஆகிடுது. அதுக்கப்புறம் சங்கர் குடும்பத்தில் ஏற்பட்ட சில குழப்பங்கள்னால அந்த படம் டிலே ஆகுது. லைக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட சில சிக்கல்கள், பொருளாதார சிக்கல், இந்த படம் வந்து டிலே ஆகிடுச்சு. இப்போ ஏன் அந்த படத்தை வந்து இன்னும் டிலே ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா காட்சி அமைப்புகள் மாற்றப்படுது. ஏன்னா இப்போ நடக்குது திமுக ஆட்சி. அமைச்சர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து அரசு நீங்கள் வந்து அமைச்சர்கள் ஊழல் பண்ணாங்கன்னு வந்து கொலை பண்ணுற மாதிரி ஒரு காட்சி வந்துன்னா அது எந்த அமைச்சர்களை சொல்ல? திமுக அமைச்சர்கள். கண்டிப்பாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போது அங்கே பிரச்சனை சிக்கல் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏன் கதை மாறுது? ஏன் அந்த இந்தியன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம் கிட்டத்தட்ட படம் எடுக்கிறதுக்கு டிலே ஆகுது. அந்த படத்தில் லாஜிக்காக அடி வாங்குது. நீங்கள் 90ல் வந்த படம், அப்போ இந்தியன் தாத்தாவுக்கு கிட்டத்தட்ட 70-75 வயசு, 70ன்னு வச்சுப்போம். இப்போ எவ்வளோ வயசு இருக்கணும்? 25 வருஷம் ஆச்சு. இப்போ எவ்வளோ 100 வயசாக காட்டணும். அதே இந்தியன் தாத்தா தான் வராரு. எப்படி லாஜிக்காக அடி வாங்குது இல்லை அங்கே? ஸோ அதனால் எதனால் இந்த பிரச்சனை கோளாறுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கொரோனா பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மத்திய அரசு செய்த நடவடிக்கைகள்லாம் வந்து அதில் உள்ள நுழைச்சி தான் இப்போ பணம் வெளியே வருது. இந்த ரெட் ஜெயிண்ட் தான் சப்போர்ட்டில் தான் வருது, இல்லைன்னா படமே வராது, இந்தியன்ட்டு வராது. இவன் என்ன பாருங்கள், படம் வந்தது பாருங்கள். ஸ்டேட் கவர்மெண்ட் அமைச்சரில் பெருசாக அதில் இருக்குது, சென்ட்ரலில் தான் தாக்கியிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகணும், படம் வெளியே வரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு உள்நோக்கத்துக்காக தான். அதனால தான் இவருக்குன்னா பயங்கரமான அடி. விஸ்வரூபம் படத்தில் வந்து கிட்டத்தட்ட இவர் இஸ்லாமியருக்கு எதிராகன்ற மாதிரி ஒரு ஜவாஹிருல்லாம் வச்சு அடித்து ஜெயலலிதா அம்மா வந்து இவங்க வந்து கமல்ஹாசன் பெரிய அளவில் பாதிப்பு. கண்டிப்பாக. அப்போ வேறு வழி இல்லாமல் வந்து நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டான பதில் வரேன். அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா அவர் அதிமுக எதிராக வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும்னு வரும்போது கேட்டினா திமுகவுக்கு எதிராக தொடங்கணுன்ற எண்ணமே அவர் கிடையாது. அதில் கூட்டணி கட்சி இருக்கிற தலைவர்கள்லாம் இணக்கமான உறவு இருக்குது, கம்யூனிஸ்டுகள் உட்பட எல்லாருமே, விசிகா தலைவர் உட்பட. ஆனால் கருப்பையா போன்ற நபர்கள்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு காட்சி அமைக்கப்பட்டதில்லை. அதாவது என்னென்னா ஒரு அரசியல் ஆலோசகர் சொல்லி நுழைவாங்க சார் 2 பேர் தமிழ்நாட்டில். அவங்க போனாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அவங்கள முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. நீங்கள் அரசியலுக்கு என்ன இழுத்துட்டு வந்துட்டீங்கன்னு நான் அதெல்லாம் சொல்கிறேன். ஒருத்தர் தமிழறிமணியன், அவர் யார் சப்போர்ட் பண்ணுறாரோ அவர் முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் அடுத்து தூங்குவார். அதே மாதிரி பழக்கற்பையா, இவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட போகிறாங்களோ அவங்க விளங்கவே மாட்டானுங்க. இப்போ பழக்கற்பையா நேற்று போய் விஜய் சந்திச்சிருக்காருல, இனி விஜய் அரசியல் வந்து அவர் அடுத்தது விஜய் வந்து முதலமைச்சர் ஆக்கிட்டு தான் தூங்குவார். ரைட்டு. பல கட்சிக்கு போன பழக்கற்பையா அதே மாதிரி வந்து கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு தேதியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சார். அது என்ன இயக்கம்? அது கட்சி கிடையாது, இயக்கம் தான் அது. என்ன ஒரு தேர்தலில் போட்டிட்டு அவர் ஒரு 4 எம்எல்ஏ, சட்டமன்ற 10 எம்எல்ஏ போயிட்டாங்களா? இவங்கெல்லாம் என்ன கேட்டால் பல கட்சிக்கு போனாங்க சார். இவங்க திமுகவோட எதிர்ப்பு, நான் வன்மத்தோடு பேசலை, திமுகவுக்கு எதிராக அரசியல் கட்சி தொடங்குறது வேறு, ஒரு கொள்கை சித்தாந்தத்தை வச்சு கட்சி தொடங்குறது வேறு. இப்போ விஜயோட எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து திமுகவுக்கு எதிராக தான் ஒரு அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிற மாதிரி ஆயிடுச்சா? கண்டிப்பாக. இப்போ நாம் தமிழர் வந்து இல்லை, இப்போ த்ரிஷா விஷயங்கள் கூட வந்து ஊடக லெவலில் ஒரு சோசியல் மீடியாவில் பெருசாக பேசப்படுறதுக்கு விஜய் அவர்களோட அரசியல் நகர்வு தான் காரணமா? அரசியல் நகர்வு ஒரு பக்கம் எல்லோரும் இருக்கட்டும் சார், அதை வந்து பெரிதுபடுத்துன்னு கேட்டால் திராவிட இயக்க ஊடகங்கள் நீங்கள் தானே கொடுக்குறீங்க. அவங்க மேல்றது எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. யாருக்கு இல்லை அந்த பிரச்சனை? எல்லாருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. அது உண்மை தான். என்ன சார் 2 பேர் ரகசியமாக சார் உங்கள் ப்ரொஃபஷனலே நல்லா புரிஞ்சுங்க சார். ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, நீங்கள் திமுகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது சார். சரி, திமுக நான் எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா ஜெயலலிதா நீங்கள் பழைய கதைன்னு சொன்னால் இப்போ அரசியலுக்காக நம்ம சார் ஜெயலலிதா ஒரு நடிகை. இப்போ நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட, நீங்கள் ஒரு நடிகராக இருந்துங்க இல்லை ஒரு சாதாரணமாக இருந்துங்க, உங்கள் வீட்டில் எத்தனை சப்பல் இருக்கும்? என்கிட்ட ஒரு 4 சப்பல் இருக்கும். 4 இருக்கும், அவ்வளோதான். 2 சப்பல் வெளியில் போட்டு 2 சப்பல் ஷூ, அது 4 இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? அந்த வருவாய்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ப்ரொஃபஷனலே வந்து நடிகர்னு வச்சுங்களேன், அவர்கிட்ட எத்தனை சப்பல் இருக்கும்? ஒரு 10 இருக்கும். 10 இருக்கும். ஒரு நடிகை இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ப்ரொஃபஷனலே அவங்க தொழிலே நடிகை தான், தன்னை அலங்காரம் படுத்திக்கிறது தான் அவங்களுடைய இது. எத்தனை புடவைகள் இருக்கும்? நிறைய இருக்கும். அந்த புடவைகள், செருப்புகள், வாட்சுகள், இதையெல்லாம் படம் எடுத்து காமிச்சு பிரம்மாண்டமாக காட்டினாங்க சார். பாருங்கள் எவ்வளோ ஜோடி செருப்பு, 300 ஜோடி செருப்பு, 300 கம்மி. அவங்க ப்ரொஃபஷனலே வந்து அழகுபடுத்திக்கிறது சார். அழகு சாதனங்கள் தான் இருக்கும், செருப்பு இருக்கும், வாட்ச் இருக்கும், எல்லாத்தையும் வந்து சிறையில் கொண்டு போய் போட்டு ஜெயலலிதா வீட்டை படம் எடுத்து பிரம்மாண்டமாக காமிச்சாங்க.
அதை தாண்டி ஒன்று சொன்னாங்க. காமிச்சாங்க. அதை தாண்டி ஒன்று இருங்க சார், நான் சொல்ல முடிக்கிறேன், சொல்லி முடிச்சிருங்க. அதை தாண்டி ஒன்று சொன்னாங்க. நீங்கள் அவ்வளோ எளிதாக நீங்கள் கடந்து போயிடாதீங்க. நான் சொல்கிறேன், அதை தாண்டி சொன்னாங்க. பலவிதமான ஆபாச கேசட்டுகள் இருந்ததுன்னு சொன்னாங்க. சொன்னது யார் தெரியுங்களா? எடுத்துக்கணுன்னா ரெஃபர் பண்ணி பார்த்துங்க. சட்டத்துறை அமைச்சர் ஆல்ரெடி அருணா சொன்னார். எதுக்கு இதை சொல்ல தெரியுங்களா? இப்படியெல்லாம் வந்து ஒரு கலங்கப்படுத்தினாங்க. விஜய் ஏமாத்திரம் ஜெயலலிதாவுக்கு அந்த ஒரு பெண்ணுன்னு கூட பார்க்காம அதை செஞ்சாங்க சார். அது உண்மை இல்லைன்னு நான் போல இல்லை. ஆக்சுவலாக ஓகே, இப்போ நான் இருங்க, நான் பண்ணதெல்லாம் இருக்கட்டும், அவங்க வந்து ஊழல் பண்ணவே இல்லையா சார்? நீங்கள் மீண்டும் நான் சொல்கிறேன், இந்த ஊழல்னு சொன்னீங்கன்னா நீங்கள் 2 பேருமே தப்பிக்க முடியாது. ஊழல்கிட்டே போகாதீங்க. நான் சினிமா பேசிட்டு இருக்கிறேன், அரசியல் வருகை பேசிட்டு இருக்கேன். விஜய் அரசியல் வரும்போது இப்படியான இல்லை சார், நான் சொன்னேன் இது ஊழலுக்கு அப்பாற்படும், இது எல்லார் மேலேயும் வரும். இப்போ நான் கேட்குற சவுக்கு சங்கம் சொன்னான், உதயநிதி அவர் வந்து நிவேதா பெத்ராஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50 கோடியில் வீடு வாங்கி கொடுத்தாரு சொல்லி என்ன ஆதாரம் இருக்குது? ஆதாரம் இல்லை, ஆதாரமே இல்லை. ஆனால் அரசியல் சரியான தேர்தல் நேரம் கிளப்பி விட்டானா இல்லையா? கிளப்பி இப்படி தான் வரும் சார். பொது வாழ்க்கை வந்தால் சேரும் சகதியும் வரும். வரக்கூடாது சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? அழகாக 3 வேளை சாப்பிட்டுட்டு துணியெல்லாம் துவைச்சி போட்டு மனைவிக்கு வந்து கூந்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து முடிச்சு விட்டுட்டு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. பொது வாழ்க்கைக்கு வந்தால் இதெல்லாம் வரும். சரி சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க சவுக்கு சங்கர் சொன்னார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை கிளப்புனாங்கன்ட்டு. இப்போ அந்த பிரச்சனையில் நிவேதா பெத்ராஜ் வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. என்னோட குடும்பம் வந்து இத்தனை வருஷமாக துபாயில் தான் வாழ்கிறோம், வாடகை வீட்டில் தான் வாழ்கிறோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் 2 பேருமே அதை பற்றி பேசுகிறேன். இதுதான் இங்கே தான் நான் டிஃபர் ஆகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, உதயநிதி அவர்கள் வந்து ஒரு பொறுப்பு அமைச்சர். இது போன்ற பல விமர்சனங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அவர் வந்து பதில் கொடுத்துக்க முடியாது. அது கட்சி பார்த்துக்குது, அந்த வேலையை கட்சி பார்த்துச்சு. அதனால தான் உள்ளே இருக்கிறார் அவர் சேஃபாக. அது வேறு. ஏதேனும் ஒரு வகையில் வந்து அவங்க அதிகாரத்தில் இருக்காங்க, அதை செஞ்சுறாங்க. விஜய் வந்து அதிகாரத்தில் இல்லை, வளர்ந்து வர கட்சி. இது யார் முறியடிக்கணும்? இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். விஜயகாந்த் வந்து ராதிகாவை இணைச்சி பேசுகிறாங்க. அப்போ விஜயகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பீக்கில் இருக்கார், நடிகராக தான் இருக்கார், அரசியல் கட்சி தலைவரெல்லாம் வரவே இல்லை. எதிர்கால திட்டம் இருக்குது, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து திருமணம் ஆகலை. அப்போது ஒரு 30 வருஷத்துக்கு பின்னாடி நடந்த விஷயம் சொல்கிறேன். கண்டிப்பாக. அப்போ வந்து ராதிகாவை வச்சு மையப்படுத்தி ராதிகா தான் அதை பிரபலப்படுத்துகிறாங்க. எனக்கு கேட்டால் எனக்கு இப்போ எப்படி த்ரீஷா பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு கேட்டால் கல்யாணம் ஆகலை இப்போ விஜயகாந்துக்கு. நானும் விஜயகாந்தும் வந்து காதலிக்கிறோம், தினத்தந்தி பேப்பரில் வருது. முறைப்படி அவர் தெரிவிப்பார். எவர் தெரிவிப்பார்? விஜயகாந்த் தெரிவிப்பார் அப்படின்னு பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறாங்க. விஜயகாந்த் எதுவுமே பேசவே இல்லை. விஜயகாந்த் குடும்பத்தில் விஜய் குடும்பத்தில் எப்படி குழப்பமோ அதே மாதிரி குழப்பம் இருக்குது. அப்போ ராவுத்தர் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டால் வந்து அதெல்லாம் கிடையாது, நீ வேறு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, அவள் தேவையில்லைன்றாங்க. ஏன்னா அவள் ஏற்கனவே 2 திருமணங்கள்லாம் பண்ணவங்க அவங்கன்ற மாதிரி அது இருக்குது. இந்த சூழ்நிலையில் ஒரு ஹோட்டலில் ராதாரவி வந்து என்ன செய்யணும் கேட்டால் ஒரு உரிமையில், ராதாரவி உறவு தானே அவங்களுக்கு, தங்கை உறவாது இல்லையா, ஒரு உரிமையில் என்ன செய்யணும் கேட்டால் மச்சான்னு சொல்லிட்டார். யாரை சொல்லிட்டாரு? பொது வெளியில் விஜயகாந்தை மச்சான். அடுத்த நிமிஷம் பலார்னு வச்சு தவடையில் யார்? ராதாரவி தான் வந்து கன்னத்தில் ஒரே அடி விழுந்தது. அடித்தது விஜயகாந்த். இப்போ புரியுதுங்களா? கோளாறு வந்து விஜய்கிட்ட இருக்குது, அதிகாரத்தில் இல்லை. இப்போ உதயநிதியும் அதிகாரத்தில் இருக்கிறார் சார். அவர் ஒரு அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 பேர்கிட்ட இணைச்சி பேசுங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி அதுக்கான அரசு அதுக்கான வேலைகள் செய்து நடவடிக்கை எடுக்குது, முற்றுப்புள்ளி வைக்குது. ஆனால் இங்கே வந்து விஜயகாந்த் அன்னைக்கு உதாரணம் தான் சார். விஜயகாந்த் கன்னத்தில் ஓங்கி ஒரே அறை தான். ஏன்னா பொது வெளியில் வந்து நீங்கள் இணைச்சி பேசுகிறான்னு சொல்லும்போது இதுக்கு யாருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்? நீங்கள் ஃபோனில் திட்டுறது இதெல்லாம் கதைக்காகாது தம்பி. நான் வந்து த்ரீஷா கிட்ட ஃபோனை போட்டேன், திட்டினேன் அப்படிலாம் கிடையாது. பொது வெளியில் இங்கே வந்து மாணவர் 2 பேருக்கும் இருக்கா இல்லையா? த்ரீஷாவுக்கு இருக்குதா இல்லையான்றது நம்ம ஆராய்ச்சி பண்ண வேணாம். பொது வாழ்க்கைக்கு வந்தாச்சு அரசியல் கட்சி. அதுதான் சார். இங்கே யாராவது ஒருத்தர் வந்து இப்போ பாருங்க, இங்கே மாணவர்கள் 2 பேருக்குமே இருக்குது. ஒரு வளர்ந்து வரக்கூடிய சூழலில் வந்து தன்னுடைய இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்கள் தலைவராக மாறும்போது இது மாதிரியான வதந்திகள் வரும்போது முற்றுப்புள்ளி இங்கே வைக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் பண்ணணும். இப்போ குடும்பத்தில் வந்து கிட்டத்தட்ட விலகி இருக்கிறார் விஜய், இது உண்மை. கொஞ்சம் விலகி இருக்கிறாரு, பிரிஞ்சிடல. உடனே வந்து என்ன கேட்டால் டைவர்ஸ் ஆயிடுச்சுன்ட்டான். நேற்று 2 பேர் பேசுகிறான்னு கேட்டால் விவாகரத்து நோட்டீஸ் அடுத்த வாரம் அனுப்புகிறாங்க. சினிமா வருகைக்கு கூட விஜய் அவர்கள் எந்த ஒரு உதவியும் சார். இது எல்லா குடும்பத்திலும் நடக்குது சார். இதெல்லாம் மனமாச்சரியங்கள் சம்மந்தப்பட்டது தம்பி. இதெல்லாம் வந்து ஒரு குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வேறு ப்ரொஃபஷனலாக கூட இருக்கலாம்னு நினைக்கலாம். எல்லாருக்கும் இங்கே தனித்தனி வாழ்க்கை இருக்குல்ல. அவன் விருப்பம் என்னவோன்னு இருக்குது. அவன் வந்து இவர் நடிக்கணும்னு நினைக்கலாம், வந்து இயக்குனர் ஆகணும்னு நினைக்கலாம். அதெல்லாம் இந்த முரண்பாடுகள்லாம் மாறிடும். கடைசி வரைக்கும் நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லவே இல்லை. என்ன சொல்லுங்கள்?
2 பேரும் ரகசியமா குடும்பம் நடத்துறதா சொல்றாங்களே, அது நடத்துறாங்களா அது இல்லையா? அப்படி கிடையவே கிடையாதுன்ற, அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் இருக்கிற இடமும் வேறு, அவங்க இருக்கிற இடமும் வேறு. விஜய் அவர்களும் வந்து சங்கீதா அவர்களும் எல்லாரும் சொல்கிறீங்களா பிரிஞ்சிருங்கண்ணா, ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஒரே வீட்டில் ஒரு மனமாச்சரியத்தில் அவங்க வந்து பேசாமல் இருக்கிறாங்க. அது நம்ம பாசிட்டிவாக நினைப்போம். இப்போ அடுத்து மாநாடு நடத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரே மேடை வந்து அந்த மாநாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்வையாளர் மத்தியில் கூட உட்காரலாம். அந்த வேலையை வந்து எஸ்எஸ்சி செஞ்சிட்ருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. குடும்பங்களை இணைக்கிற வேலையில் எல்லா குடும்பங்களும் இங்கே எல்லாருக்கும் ஒரு மனமாச்சரியம் இருக்குங்க. இங்கே வந்து ஒரு குடும்பம் மட்டுமே இல்லை. இப்போ சங்கீதா இருக்காங்கன்னா அவங்கள சார்ந்தவங்க இருக்கிறாங்க, இங்கே இவரை சார்ந்தவங்க இருப்பாங்க. ஈகோ பிரச்சனை இருக்குது, அப்பாவும் பிள்ளைக்கும் ஈகோ பிரச்சனை இருக்குது, எல்லாருக்கும் இங்கே ஈகோன்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா இது முற்றிலுமாக அவங்க பிரிஞ்சுட்டாங்க, அவங்க தனியாக வந்து அவங்க சங்கீதா வந்து டைவர்ஸே பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கலாம். அதெல்லாம் நடக்காது. அது வந்து சின்ன சின்ன மனமாச்சரியங்கள் வந்து ஒருத்தர் பேசாமல் இருக்கிறது தான். அங்கே இணைக்கிற இடத்துல ஒருத்தர் வேணும் சார். இது எல்லா குடும்பத்திலும் நடந்திருக்கு, எல்லா குடும்பத்திலும் நடந்திருக்கு. ஏன் இதே முக ஸ்டாலின் எதிர்த்து அவங்க அண்ணன் வந்து முக அழகிரி தனியாக கட்சியை தோணுங்க, இப்போ ஒன்றா இல்லையா? அங்கே இணைக்கிற சக்திகள் இருக்கிறாங்க. அதுதான் பலம். கலைஞர் அதை உருவாக்குனது. அது ஏதோ கலைஞர் வந்து ஒரு அரசியல் கட்சி தான் தொடங்கி வந்து வளர்த்து வச்சுட்டு போயிட்டார் கிடையாது. குடும்பத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதை ஒரே சங்கிலியில் போட்டு கட்டி வச்சார். நிச்சயமாக. ஆனால் தான் அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஆப்ஷனும் கொடுத்தார். அரசியல் ரீதியாக ஆப்ஷன் கூட பார்த்தீங்கன்னா இந்த இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு வயிற்று பிள்ளைகளாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கிறாங்களா இல்லையா? இருக்காங்க. அது இதுதான் அந்த குடும்பத்தில். இப்போ எஸ்எஸ்சி வந்து அந்த வேலையை செய்வார். கலைஞர் செய்த வேலையை எஸ்எஸ்சி செய்வார். அது கொஞ்சம் காலம் ஆகும். ஒருபோதும் வந்து இவங்க இந்த மற்றவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கும். ஆனால் அரசியல் கட்சியில் போய் இந்த மாதிரி சேரும் சகதியும் வரும். திரிஷா மாதிரி இன்னும் 10 திரிஷா வருவாங்க சார், ஒரு அரசியல் கட்சி தலைவராக உருவாகும் போது. நிச்சயமாக. இப்போ நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இது மாதிரி எங்கேயாவது கொச்சப்படுத்த முடியுமா? உதயநிதி அவர்கள் மகன் இன்பநிதி ஒரு பிள்ளையோட நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு பண்ணாங்க. இங்கே அரசியலில் எல்லாம் நடக்கும். இது அண்ணா அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? அது சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்குன்னு அர்த்தம். அவங்க அம்மா என்ன சொன்னாங்க? இதெல்லாம் உளவியல் ரீதியாக தாய் தந்தையரை அடிக்கிறது, மனைவி இப்போ ஒரு ஆணை வந்து ஒரு நடிகர் அப்படி சொன்னாங்கன்னா அவங்க மனைவியை உளவியல் ரீதியாக அடிக்கிறது, இந்த வேலையெல்லாம் வந்து பண்ணுவாங்க. சவுக்கு சங்கர் இதெல்லாம் பண்ணவங்க தான் உள்ளே இருக்குது, வன்மத்தோடு பண்ணுறது. இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு பிள்ளையோட சேர்ந்து இருக்கிற ஃபோட்டோ, சரிங்களா? அதோட சரி இருக்கட்டும் சார், ஒன்றா சொல்கிற இருக்கட்டும். அந்த ஃபோட்டோ வெளியே வந்துச்சு. வெளியே வந்த உடனேன்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக ஷேக் ஆகுறாங்க எல்லாருமே. எத்தனை விதமான வந்து விமர்சனங்கள் வந்திருக்கும், எவ்வளோ ட்ரோல் ஆச்சு. அவங்க அம்மா சொன்ன வார்த்தை என்ன தெரியல. மகன்கிட்ட உதயநிதி அவர்களுடைய மனைவி சொன்ன வார்த்தை, மகன்கிட்ட அன்பை காட்ட தயங்காது. என்னது? அன்பை காட்ட தயங்காது. முடிஞ்சிடுச்சா? இப்படியெல்லாம் உளவியெல்லாம் ஆடுவோம் சார். சீமானை வந்து பார்த்தீங்கன்னா உளவியெல்லாம் அந்த ஒரு பொண்ணு அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரே ஒரு குத்தாட்டம் போட்டார் பொங்கல் விழாவில். யார் போட்டது குத்தாட்டம்? மனைவி கூட சீமான் போட்டார். அவங்க போட்டாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முடிஞ்சிடுச்சா? முடிஞ்சு. இதெல்லாம் இப்படி தான் முறியடிக்கணும். விஜய் வந்து வளர்த்துக்கிட்டே போகிறது நல்லதில்லை. இங்கே சும்மா இருக்கிற வாயெல்லாம் மின்னுட்டு இருக்குது. பிரிஞ்சுட்டாங்கன்ட்டா நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்கன்னா 2 பேரும் தனித்தனியாக ஆகிட்டாங்க. பிரிய முடியாது சார். 20 வயசு பிள்ளைங்களாயிடுச்சு. இனிமேல் திருமணம் சார், திருமணம் வந்து பாருங்க, திருமணம் வந்து ஒரு சிஸ்டம். முதல்ல அது புரிஞ்சுக்கணும். அரசியல் கூட இங்கே ஒரு சிஸ்டம். மனைவி பிள்ளைகளெல்லாம் நீங்கள் வந்து பிரிஞ்சுட்டு எல்லாரும் பவன் கல்யாணம் ஆகிட முடியாது. பவன் கல்யாணுக்கும் கடைசியாக ஒரு பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருக்கிறாங்க, இப்போ இருக்கிறாங்க. கரெக்டுங்களா? இது வந்து நீங்கள் போகிற போக்கிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு மண்ணுக்கு ஒரு அரசியல் இருக்குது. ஆந்திரா அரசியல் இங்கே தமிழ்நாட்டில் பண்ண முடியாது. நிச்சயமாக. தேவுடுன்றவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக சிவபார்வதி திருமணம் பண்ணுறதுக்கு போனார். தேவுடு யார்? என்டி ராமாராவ். செருப்படி வாங்கினார் என்டி ராமாராவ். தெரியுமா? அது அந்த காட்சி பார்த்தீங்களா? தூர்தர்ஷனில் காமிச்சாங்க, வேறு எங்கேயும் காட்டல. அவர் கையில் வந்து அந்த செருப்பையை தூக்கி போட்டார். மேலே விழுந்த செருப்பை பிடிச்சி தூக்கி போட்டார். யார்? என்டி ராமாராவ். எதுக்காக அந்த செருப்படி விழுந்துச்சு? தேவுடு தானே அவர். ஆமாம். இங்கே எல்லாருக்கும் இருக்குது. அது விஜய் உணர்வார். ஏதோ ரசிகர்கள்லாம் அப்படி இருக்க ரசிகர் நாளைக்கே இப்படி திருப்பிப்பான். அதனால் வந்து பொது வாழ்க்கைக்கு நீங்கள் வரீங்கன்னா திருமணமே இல்லைன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனால் மன வாழ்க்கைக்கு வந்துட்டு 2 பிள்ளைங்க இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் ஏற்றுக்கணும். இப்படியான வந்து ஒரு வதந்திகள் வருதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து திரிஷாவிட்ட ஃபோனில் பேசி நீங்கள் வந்து மறுக்கிறதோ திட்டுறதோ அதெல்லாம் கதைக்காகாது. இன்னும் பல திரிஷாக்கள் வருவாங்க. என்ன பண்ணுவீங்க? அப்போது அரசியல் ரீதியாக அங்கே சரியான ஒரு ஆலோசகர் இல்லைன்றது புரியுதுங்களா? இங்கே ஒரு கவசம் மாதிரி ஒரு தந்தைன்றது என்றைக்காக இருந்தாலும் வந்து ஒரு கவசம் சார். மாற்று கருத்து வரும். ஆனால் எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் வந்து விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவசம். நீங்கள் வந்து நீங்கள் கவசத்தை சார் கர்ணனுக்கு எப்போது வந்து மரணம் வருது? கவச குண்டலத்தை நீங்கள் எடுக்கும்போது தான் வருது. எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவசம்.
அது வந்து நீங்கள் வேணான்னு சொன்னீங்கன்னா அன்றைக்கி வந்து கர்ணனுக்கு என்ன நிலைமையோ அதுதான் வரும். இந்த இடத்துல வந்து ஒரு குடும்ப தலைவராக வந்து ஒட்டுமொத்த எல்லா குடும்பத்துக்கும் ஒரு தலைவராக இருக்குது. இங்கே வந்து பல மனைவிகள் வந்து என்ன நினச்சிடறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தன் கணவன் நமக்கு இருந்தால் போதும், மாமியார் மாமனார்லாம் தேவைன்னு நினைக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஆனால் மாமியார் மாமனார் எப்போ திரும்ப தேவைப்படுவாங்க? கணவன் வந்து தறிக்கட்டு போயிட்டான், முறை தவறி போகிறான், மாற்று பாதையில் போகிறான், வேறு வழியில் போகிறான், தன்னை மறந்துடுறான்னு சொல்லும்போது தான் அப்போ தான் நினைப்பாங்க. இந்த மாமியார் மாமனார் வந்து உறவு எப்படிப்பட்ட உறவு, எவ்வளோ வந்து வலிமையானதுன்றது அப்போ தான் வருவாங்க. அதனால் காலம் வந்து எல்லாத்தையும் மாற்றும். ஆனால் ஒருபோதும் காலம் மாற்றும், ஆனால் பிரித்து போடாதுன்னு நான் நினைக்கிறேன். விஜய் அந்த மாதிரி ஆள் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நல்ல வளர்ப்பு தான், தாய் தந்தைக்கிற நல்ல வளர்ப்பு விஜய். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சில பொறுக்கிகள் குறுக்கிட்டு தான் இதெல்லாம். அதை நீங்கள் யார் வேணாலும், இந்த பொறுக்கிகள்ன்றது யார் வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் திரிஷாவை கூட நீங்கள் எடுத்துக்கிட்டால் நான் பொறுப்பு கிடையாது. பல பொறுக்கிகள் வந்து வாழ்க்கையில் குறுக்கிடும் தான். அது ஆண் பொறுக்கியாக இருந்தான்னா பெண் பொறுக்கியாக இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முறியடிக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருக்கணுன்றது தான் நம்மளுடைய ஆதங்கம். அந்த கவசம் இல்லாதது தான் இப்போ பிரச்சனை. ஆமாம், குடும்பத்துக்கு ஒரு கவசம் சார். குடும்பத் தலைவர், நான் சார் குடும்பத் தலைவர்னால் இங்கே வந்து இந்த விஜய் குடும்பத்தில் யார் தலைவர்னு கேட்டிங்கன்னா, எஸ்ஏசி இருக்கிற வரைக்கும் அவர் தான் தலைவர். நிச்சயமாக. எஸ்ஏசி வந்து ஒரு வேளை இல்லை மரணம் ஆகிட்டார்னு சொன்னால் அப்போ தான் வந்து விஜய் தலைவர் ஆவார். அப்போ அந்த குடும்பத் தலைவர்ன்ற ஒரு கவசம் மாதிரி ஒருபோதும் கெடுதல் நினைக்க போகிறதில்ல. விஜய்க்கு ஏதாவது கெடுதல் நினைப்பாரா? கண்டிப்பாக, நிச்சயமாக. அப்போ நீங்கள் மூன்றாவது நபரை நீங்கள் வந்து கொண்டு வந்து நீங்கள் வைக்கிறீங்க. அந்த மூன்றாவது நபர் எப்போ வேணாலும் மாறலாம், எப்போ வேணாலும் துரோகியாக மாறலாம். கண்டிப்பாக. ஆனால் எஸ்ஏசி துரோகியாக மாறுவாரா? நிச்சயமாக மாட்டார், மாற மாட்டார். இதை தான் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். கண்டிப்பாக. ஸோ அடுத்த அனுபவ ரீதியாகவும் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய விஷயங்களை என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.